குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, எதுக்காக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது கேட்குறாங்க. வீட்டை விட்டு வெளியே இப்படி காலடி எடுத்து வச்சாலே நமக்கு பணம் தேவைப்படுது இல்லையா? ஒரு ஸ்டெப்பை எடுத்து வெளியே வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எங்கேயோ போகணுமோ முதல்ல என்ன எடுத்து வைக்கணும்? பர்ஸை எடுத்து வைக்கணும், பணத்தை எடுத்து வைக்கணும். பணத்தை எடுத்து வச்சா தான் நம்ம வெளியவே போக முடியும், எந்த ஒரு காரணமாக இருந்தாலும். இப்போ பணம் அப்படின்றது வந்து அது அத்தியாவசிய தேவை. எதுக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா 3 வேளை சாப்பிட்றதுக்கும் தேவைப்படுது. அதே சமயம் நம்ம பிள்ளைங்களை நல்ல ஒரு லைஃப் கொடுக்கணும். நல்ல ஒரு லைஃப் அப்படின்னா நல்ல ஒரு எஜுகேஷன், அதுக்கு பணம் தேவைப்படுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா பணம் தேவைப்படுது. அதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போதுமான அளவு நம்ம சம்பாதிக்கிறோமா அப்படின்னா கேள்விக்குறியாக தான் இருக்கு. ஆனால் பணம் அப்படின்றது எல்லாருக்குமே தேவைப்படுது. அதாவது பிறந்த குழந்தை முதல் கொண்டு எல்லாத்துக்குமே வந்து பணம் அப்படின்றது அத்தியாவசியமான ஒன்று. பணம் போதுமான அளவு சம்பாதிக்கணும் அப்படின்றத காட்டிலும், அதாவது நான் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் எனக்கு பணம் வரணும் அப்படின்றது வந்து எனக்கு இருந்துச்சு. உடம்புக்கு முடியலைனாலும் வீட்டில் இருந்தாலும் வந்து எனக்கு வந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா பணம் வரணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். அதனால பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த வெஸ்டீஜ் அப்படின்றது தாண்டி இதுக்கு முன்னாடியே வந்து அந்த யோசனையெல்லாம் எனக்கு இருந்துச்சு. நான் பெரிய லைஃப் வாழணும். இப்போ என்னுடைய சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ என் ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க அம்மா சைடு வந்து அவங்க பாட்டி சைடு வந்து ரொம்ப பெரிய பார்த்தீங்க அப்படின்னா பணக்காரவங்க. பெரிய லைஃப், பெரிய மகாலில் பெரிய வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மகால் பிடிச்சி பெருசாக ஒரு 50 பவுன் போட்டு 100 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நான் அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும்? அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த லைஃப் என் பொண்ணு அந்த இடத்துல நான் நிப்பாட்டி பார்த்தேன். அந்த மாதிரி லைஃப் வந்து என் பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரியெல்லாம் என்னால் வாழ முடியுமா? இந்த மாதிரிலாம் என் பிள்ளைங்களை வந்து கொண்டு வர முடியுமா அப்படின்ற கொஸ்டின்லாம் இருந்துச்சு. அப்போ வெஸ்டேஜ்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது, வெஸ்டேஜே தெரியாது. அப்படி இருக்கும்போது தான் எனக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஹெல்த் கேர் சென்டரில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். கொரோனா நேரத்தில் வந்து அந்த ஹெல்த் கேர் சென்டர் எடுத்துட்டாங்க. அப்போ நான் வீட்டில் இருந்தேன். வீட்டில் எனக்கு 2 பெண் பிள்ளைகள். அவங்க எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ ஓங்கி ஒரு குரல் எனக்குள்ள வந்து ஓங்கி ஒரு குரல் இருந்துச்சு. சரி, இந்த சண்டை எப்போ பார்த்தாலும் நான் பார்த்துட்டே இருக்கக்கூடாது, நான் வீட்டிலேயே இருக்கக்கூடாது, நீ வீட்டை விட்டு வெளியேறணும், நான் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஓங்கி ஒரு குரல் எழுப்புனேன். அப்போ கிடைத்தது தான் இந்த வெஸ்டீஜ். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்து உட்கார்ந்த உடனே எல்லாரும் சொல்லுவாங்க லட்சம் இதெல்லாம் நான் சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்துச்சு. ஆனால் அடுத்தடுத்து வந்து இவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க, எப்படி வந்து கொண்டு போகிறாங்க, நம்மளால முடியுமா அப்படின்னு ஒவ்வொரு மீட்டிங் டைம் நான் பிஸ்னஸ் எல்லாம் இறங்கலை, பண்ணலை. ஒவ்வொரு மீட்டிங் வந்து உட்காந்துருவேன். யார் எங்கே கூப்பிட்டாலும் வந்து உட்காந்துருவேன். வந்து உட்கார்ந்ததனோட விளைவு தான் என்னாலையும் முடியும் அப்படின்ற எண்ணம் வந்து வந்துச்சு உள்ள. அப்போ என்னாலையும் முடியும், நான் என்ன பண்ணால் என்னால் முடியும், அப்போ நான் நிறைய கற்றுக்கணும், நீ என்ன பண்ணால் என்னால் முடியும் அப்படின்றத கொண்டு போயிட்டே இருந்தேன். அப்போ என்னுடைய எண்ணத்தை எப்படியெல்லாம் நான் வச்சுக்க முடியும் அப்படின்றத ஒவ்வொரு லீடர்ஸ்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டே வந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னால் முடியும், என்னாலையும் லட்சங்கள் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற நிலைமை பார்த்தீங்கன்னா எனக்கு மனசுக்குள்ளே வந்திருக்கு. இதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சார் கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பணம் எல்லாத்துக்குமே தேவை. அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா தூங்கிக்கிட்டு இருந்தாலும் எனக்கு பணம் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஈடேறும் அப்படின்றது, நிறைவேறும் அப்படின்ற எண்ணம் வந்து இருக்குது. இது வந்து என்னுடைய லைஃப் டைம் பிஸ்னஸாக எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வேற சொல்லுங்கள் சார். குமரன் சார், என்ன தோணுதோ அதை பேசுங்க, அவ்வளோதான். சார் ஒரே கொஸ்டின் மேடம் சொன்னாங்களே அந்த மாதிரி அங்கே நின்று